நான் எப்போவுமே இந்த திருமணத்துக்கு முன்னால் நான் பொதுவாக இப்போ பிள்ளைங்கிட்ட சொல்கிறது, நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க, ஒருத்தர் புரிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா முந்தின நாட்கள்லாம் இத்தனை காரியங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக லைஃப் இல்லை, அவ்வளோ கிடையாது. இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு லைஃப், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. முன்னால் கணவன் ஒருத்தர் தான் வேலைக்கு போவார், மனைவிக்கு கரெக்டான டியூட்டி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, 2 பேருக்கும் டியூட்டி இருக்குது, 2 பேரும் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் கெரியர் வச்சுருக்காங்க, 2 பேரும் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பேசுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு எச்சரிப்பான வார்த்தையும் சொல்லிடுவேன், நீங்கள் என்ன பேசினாலும் ஒருத்தர் என்ன கலந்துரையாடினாலும் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் பேசினாலும் முடியும் போது ஜெபம் இல்லாமல் முடிக்காதீங்க, எல்லாத்தையும் ஜெபத்தோடு முடிங்க. அப்போ தான் அதில் ஒரு சமாதானம் உண்டாகும். ஒருவேளை 2 பேரும் நீங்கள் பேசுகிற காரியங்களை ஒத்துக்கொள்ளாமல் போனால் கூட அதுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரதில் தலையிட நம்ம இடம் கொடுக்கும்போது பாருங்க, எழுந்து போகும்போது இந்த பேச்சை முடிக்கும்போது, அந்த உரையாடலை முடிக்கும்போது கசப்பு இல்லாமல் வேதனை இல்லாமல் நம்ம முடிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். நான் வீடுகளில் கூட அன்பாக சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளே எத்தனையோ காரியங்களை பற்றி டிஸ்கஷன்ஸ் நடக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் ஒருத்தர் கலந்து ஆலோசித்து பேசுகிறது வீடுகளில் நடக்கலாம். ஆனால் அந்த கலந்து ஆலோசித்து பேசுகிற முடிவில் ஏதாவது ஒரு கசப்போ ஒரு கோபமோ வைராக்கியமோ உள்ள எழும்புற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அதை பட்டு நிறுத்திட்டு போய் படுக்க போயிடாதீங்க. அதுக்கு பதிலாக சரி ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா அப்படின்னு தேவனுடைய இரக்கத்தை கேளுங்க அந்த இடத்துல.